உதாசீனப்படுத்தி உங்களை தேடி வைக்கிறாங்களா? நீங்கள் தேடி போகிறத முதல்ல நிறுத்துங்க. நீங்கள் இப்படி தேடி போகும்போது அங்கே என்ன ஆகுது அப்படின்னா, உங்கள் அவமரியாதை, அதாவது உங்களை மதிக்க மாட்டேங்கிறாங்க. உங்கள் மதிப்பு அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. நீங்கள் விலையுயர்ந்தர்கள். அதனால் உங்கள் மதிப்பு தெரியாதவங்க கிட்ட போய் நீங்கள் தேடி தேடி போய் நிற்கும்போது நீங்கள் அங்கே அலட்சியப்படுத்துவீங்க. இதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும். இன்றைய உலகத்தில் விதியின் விளையாட்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பாசத்துக்காக ஏங்கக்கூடிய ஒரு பெண்ணை பாசம்னா என்னன்னே தெரியாத ஒரு ஆணோட சேர்த்து வைக்குது. நிறைய குடும்பத்தில் இதுதாங்க நடக்குது. பாசத்துக்காக ஒரு பெண் தன்னுடைய கணவன்கிட்ட ஏங்கி ஏங்கி போவாங்க. ஆனால் கணவன் தன்னுடைய மனைவியுடைய உணர்வுகளை புரியாமல், பாசம்னா என்னன்னே தெரியாமல் அவங்கள அலட்சியப்படுத்துவாங்க. நிறைய குடும்பத்தில் இதே மாதிரி தான் இருக்குது. அதே போல் கணவன் பாசத்துக்காக ஏங்கி தன் மனைவியோட கூட தேடி தேடி போகிறதும், மனைவி அதை அலட்சியப்படுத்துதுமா தான் இருக்குது. முடிஞ்ச வரை ஒருத்தங்க உங்கள்கிட்ட அன்பாக இருக்காங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து உங்கள் அன்பை அவங்களுக்கு கொடுங்க அப்படின்னே சொல்லுவேன். இப்போ